வாசிக்கிற பழைய ஏற்பாடு பேஜ் நம்பர் 269. இங்கேயாவது கொஞ்சம் பைபிள் எடுக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டு. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆவது வசனத்திலிருந்து 9ஆவது வசனம் வரைக்கும் எல்லாம் இருந்தாச்சா? படிக்கலாமா? எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், எல்லாம் சத்தத்தை உயர்த்தி, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசேயோடு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கப்படுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் நீ தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப தெரிஞ்சுதா எதை பத்தி படிக்கிறோம்? பைபிள் எதை பத்தி படிக்கிறோம்? பயப்படாதே. வெரி குட். தப்பு. வேற இந்த மாசம் பிப்ரவரி கர்த்தருடைய வசனம். நல்லா கைது பிரீத்திக்கு நல்லா கைதட்டணும். மறுநாள் வரலாறும் கர்த்தருடைய வசனம் இம்பார்ட்டன்ட் ஆஃப் பைபிள். வேத வசனம் ரொம்ப முக்கியமானது. வேத வசனத்தில் இருக்கிற முதல் ஆசீர்வாதம், நீங்களும் நானும் வேதத்தின் மேல ஒரு காதல் இருக்கணும், வேத வசனத்தின் மேல ஒரு ஆசை இருக்கணும், வாஞ்சை இருக்கணும், அதை தியானிக்கிறதா இருப்போம்னா நீங்களும் நானும் எடுக்கிற எல்லா காரியத்திலும் சக்சஸ் வரும். நம்ம செய்யற வியாபாரங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம என்னென்ன காரியங்களை செய்யறோமோ அதெல்லாம் பெரிய வெற்றி வரும். என் வாழ்க்கையில உணர்ந்து இருக்கிறேன். சின்னமலையில ஒரு கம்பெனில வேலை செஞ்ச போது அங்க என்னன்னா திடீர்னு ஏதோ ஒரு ஆர்டர் சொல்லுவாங்க. அப்ப மட்டும் ஒரு மெயில் அனுப்பணும். மற்றபடி எம்டிஸ் என்ன பண்ணாங்க, உள்ள ஏசி ரூம்ல இருப்பாங்க. எனக்கு வெளியில பெரிய ஆபீஸ் ஹால் இருக்கும், அங்கதான் வேலையே இருக்காது. அப்ப எனக்கு வேலையே என்னன்னா வீட்டுல இருந்து பைபிள் எடுத்துட்டு போயிட்டு வேலையை அங்க மெயில் மட்டும் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பைபிள் படிக்கலாம். வேலையை வச்சுட்டு இல்ல, பைபிள் படிச்சுட்டே இருப்பேன். ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் 2 அதிகாரம் இல்ல, ஒரு நாளைக்கு ஆதியாகமம் 50 அதிகாரம், இன்னொரு நாள் யாத்திராகமம், ஒரு 40 அதிகாரம் 50 அதிகாரம் அப்படி படிச்சு ஆண்டவர் நல்லா தியானம் பண்ணி அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். ஒரு 2-3 மாசத்துக்குள்ள எனக்கு 500 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுத்து இன்னொரு பிரான்ச்சுக்கு மாத்திட்டாங்க. எம்ஆர்சில பெரிய அங்க போனா அங்கேயும் 7 மணி நேரம் தான் டியூட்டி. 1 மணி நேரம் அந்த தண்ணி வாட்டர் பியூரிஃபிகேஷன் அதை மட்டும் செட் பண்ணி விட்டோம்னா தண்ணி ஃபுல் ஆயிடும். அவனோட அதை எடுத்து போயிடும், சைன் போட்டுருவாங்க, எல்லாம் முடிஞ்சிடும், வேலையே இருக்காது. அந்த தண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நான் பைபிள் படிக்க ஆரம்பிப்பேன். நாட்கள் போனது. ஒரு 2 மாசத்துக்குள்ள கிறிஸ்துமஸ் வந்தது. எங்க ஓனர் என்ன கூப்பிட்டு ஒரு 5000 ரூபாய் கொடுத்து கிஃப்ட், 1 வருஷம் கூட ஆகல, ஆனா எனக்கு கூப்பிட்டு ஒரு 5000 ரூபாய் கிஃப்ட் கொடுத்து எனக்கு இன்கிரிமெண்ட் எல்லாம் கொடுத்து 2-3 மாசத்துலயே எனக்கு அந்த காரியங்கள்லாம் பண்ணாரு. கொஞ்ச நாளுக்குள்ள என்ன ஆச்சுன்னா அங்க இருக்கிற பிளம்பர் எலக்ட்ரிஷியன் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கூட போய் ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சு. எப்ப வேலை முடியும் பைபிள் படிக்கலாம்னு போய் எப்ப வேலை முடியும் பிளம்பர் கூட போய் எப்ப பேசலாம்னு ஆயிடுச்சு. வேலை பைபிள் குறைஞ்சு அங்க இருக்கிற பிளம்பர் கூட அரட்டை அடிக்கிறது, அங்க இருக்கிற எலக்ட்ரிஷியன் கூட அரட்டை அடிக்கிறது, அங்க இருக்கிற லேபர் கூட அரட்டை அடிக்கிறது, இப்படியே மாறிச்சு பாருங்க. ஒரு நாள் வேலையே போயிடுச்சு. அப்போ நான் எப்போ ஆண்டோட வசனத்தின் மேல தாகத்தோட முக்கியத்துவம் கொடுத்துருந்தாலும் என் வாழ்க்கையில உயர்வு வந்துட்டே இருந்துச்சு. ஆனா என்னைக்கு பைபிள் குறைஞ்சி நான் அரட்டை அடிக்க போனோம் என் வாழ்க்கையில பெரிய ஃபெயிலியர் வந்தது. அப்போ நம்ம வாழ்க்கையில வேத வசனம் சொல்லுது, 1வது சங்கீதத்தை வாசி பார்த்தா, துன்மார்க்குடைய ஆலோசனை இல்லாமலும் பாவியோட வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவு பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் என்னென்ன செய்யறானோ அதெல்லாம் வாய்க்கும். இங்கிலீஷ் பைபிள்ல என்னென்ன செய்யறானோ அதெல்லாம் செழிக்கும் போட்டிருக்கு. அப்ப நம்ம செய்யற தொழில பிரச்சனை இருக்குது, நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் வரல, நம்ம குடும்பத்துல ஒரு பெரிய விருத்தி வரல, நம்மளுடைய வியாபாரம் அப்படியே இருக்குது, நம்ம வேலையில இன்கிரிமெண்ட் வரலன்னா ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. பைபிள் மேல ஒரு பெரிய தாகம் வந்துச்சுன்னா ஆண்டவர் நம்மள ஆசீர்வாதத்தை எடுக்கிற காரியங்களை வெற்றி தர அவர் வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. யோசுவா அப்போஸ்தலன் அப்ப 20 லட்சம் ஜனங்களை நீ நடத்தணும், அந்த தேசத்தை போய் நீ பிடிக்கணும். அப்ப இதெல்லாம் நடக்கணும்னா எல்லா ராஜாக்கள் எல்லாம் எதிர்த்து ஜெயிக்கணும்னா
உன்னுடைய பலத்தால உன்னுடைய சக்தியால முடியாது. அப்ப நீ உனக்கு ஒரு ஃபார்முலா சொல்றேன், நீ ஏன் வேத வசனம் மேல பெரிய தாகமா கரெக்டா இருப்பீனா நான் உன் ஆசீர்வாதத்தோட ஜெயத்துல நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தான். அப்போ நீங்களும் நானும் அவருடைய வசனத்து மேல தாகம் இருக்கும்னா அவர் நம்ம ஆச்சரியமாய் நடத்த, அவர் வெற்றிகளை கொடுக்க அவர் வல்லமை. அதே போல இந்த யோசுவா ஆண்டோட வசனத்து மேல தாகமா இருந்தா அவருக்கு விரோதமா எல்லா ராஜாக்களையும் ஜெயித்து அவர் அந்த ஊர் மக்கள் அந்த நாட்டெல்லாம் பிரிச்சு அவங்க ஜனங்களை பங்கிடுற அளவுக்கு கர்த்தர் வச்சார். அப்ப நீங்களும் நானும் ஆண்டோட வசனத்து மேல தாகம் இருக்கோம்னா ஆண்டவர் அவர் செய்கிற காரியங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பார். பில்கேட்ஸ் ஒரு மனுஷன், அவர் சின்ன வயசுல மத்தேயு 5, 6, 7 அப்படின்னு பைபிள்ல இருக்கிற 3 அதிகம் ரொம்ப முக்கியமா ஆண்டவருடைய மலை பிரசங்கம் அதை மனப்பாடமா சொல்லுவாங்க. உலகத்திலே நம்பர் 1 பணக்காரரா பல வருஷம் அவங்க இருந்தார் உலகத்திலே. அப்போ ஆண்டவரை நீங்களும் நானும் தேடணும்னா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், எடுக்கிற காரியங்கள்ல வெற்றி. இரண்டாவது, ஆண்டவருடைய வசனத்தின் மேல தாகமா இருந்தா நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், ஆவிக்குரிய ரீதியில பாதுகாப்பார், சரீர உடல் ரீதியாகவும் பாதுகாப்பார். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வாசிக்கிறோம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்தை குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் கர்த்தர் அவருடைய வல்லமையினால் அவர்கள் எல்லாம் விடுதலையாக்கி இஸ்ரவேல் கானான் தேசத்தை கொடுத்தாரு. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணாங்க, துஷ்ட தெய்வத்தை வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் நம்மளுக்கு வேணாம், நிறைய பேர் என்ன பெண் தெய்வத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. ஆண்டவர் ஆம்பளை தெய்வம், அவர் பெண்ணாகி என்னுடைய பிரச்சனை புரியாது, அதனால நம்ம என்ன பண்ணோம், பாகால் அப்படின்னு ஒரு பெண் தெய்வத்தை நம்மளுக்கு உருவாக்கிப்போம். அந்த ஊருக்கார அந்த தெய்வத்தை வணங்குறோம், அந்த தெய்வத்தை உருவாக்குவோம், அந்த தெய்வத்தை வணங்குவோம், இந்த தெய்வத்தை வணங்குவோம்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற எல்லா கடவுள்கள் எல்லாம் வணங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாம் வாழ்க்கையை கெடுத்து போட்டாங்க. நீங்க இந்த அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆனா இந்த யோசுவாவுடைய குடும்பம், இந்த யோசுவாவுக்குள்ள தைரியம் இருந்தது, நானே என் குடும்பமா யாருதான் தெய்வமா வணங்குவோம், கர்த்தரை தான் தெய்வமா வணங்குவோம். ஹல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ஆண்டவர் வசனத்து மேல தாகர்னா குடிகார பிள்ளைகளை கர்த்தர் திருந்துவார். ஹல்லேலூயா. தவறான காரியங்களுக்கு கணவரை மனம் திரும்ப செய்வார், தவறான காரியங்களுக்கு மனைவியை மனம் திரும்ப செய்வார், பலதரமான அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை மனம் திரும்ப செய்வார். அது ஒரு கண்டிஷன் என்ன, ஆண்டவருடைய வார்த்தை மேல தாகம் இருக்கணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பங்களில் பிள்ளைகள் சிறைப்பட்டிருக்கலாம், பலவீனத்துக்கு, தவறான பழக்கத்துக்கு, தவறான தொடர்புகளுக்கு, தவறான காரியங்களுக்கு இருக்கலாம். ஆனா நீங்களும் நானும் ஆண்டோட வசனத்தின் மேல தாகம் இருக்கும்னா, வாஞ்சை இருக்கும்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை அவர் குணப்படுத்த, விடுதலையாக்க அவர் வல்லமையுடையவர். ஹல்லேலூயா. யோசுவாவுக்கு அதுதான் அவர் செய்தார். ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா பைபிள் சொல்லுது 119 வசனம், உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரணும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கிறதுக்கு ஆண்டவர் தான் கண்களை திறக்கணும். இந்த வசனத்தை வாசம் இல்ல, வசனத்தை படிக்கிறவங்களால இந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பேன்னு சொல்ல, வசனத்தை தியானிக்கிறதுக்குன்னா இப்ப நீங்க பைபிள் 24 மணி நேரம் படிச்சுட்டே இருக்கணும்ல. காலையில படிச்சிருக்கல, இப்ப நான் பைபிள் படிச்சு வைப்போம், அது உங்க காதுல கேட்டுச்சு, ஏதோ ஒரு வார்த்தை உங்களுக்கு கேட்சி ஆகுதுல, உங்களுக்கு படுதுல, அது யோசிக்கிறது தான் தியானிக்கிறது. இந்த வசனம் ஏன் இப்படி சொல்லுது, இந்த வசனம் ஏன் நடக்குது. நீங்க வண்டியில போகும்போது நடக்கலாம். இப்போ மாடு எல்லாம் பாத்துருக்கீங்களா, மாடு என்ன பண்ணும், ஒரு வைக்கலோ புல்லோ என்ன பண்ணும், முதல்ல நல்லா இருக்கிறதெல்லாம் ஃபுல் கட்டு கட்டிடும். ஆனா அதுக்கப்புறம் தனியா அதை கட்டி வைக்கும்போது என்ன பண்ணிட்டு இருக்கும், அசம் போட்டுட்டே இருக்கும். அந்த சேப்பு சாப்பிட்டதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அசம் போட்டுட்டே இருக்கும். தியானம்ன்றது அப்படின்னா முதல்ல பைபிளை படிச்சுட்டு அது ஏன் இப்படி சொல்லிருக்கு, ஏன் இந்த வசனம் இப்படி இருக்குது, இதுல இருக்கிற அர்த்தம் என்ன, ஒரு வார்த்தை என்ன பண்ணுவோம், ஒரு வார்த்தை கூட ஆண்டவர் நம்ம ஒரு கமா மூலியமா கூட கர்த்தரோட பேசுவோம். இப்போ சரி எனக்கு படிக்க தெரியல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பைபிள் படிச்சோம்ல, படிக்கிறது கேட்டீங்கல்ல, இல்ல டிவியில ஒரு கேட்குறீங்க ஆண்டோடைய வார்த்தையை, அப்ப அந்த